ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட்ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் ட்ரீ ஹேங்கிங் ஆர்னமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்க ஒரு பிளான்ட்டில் தான் இதை தொங்க போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டபுள் சைடுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய க்ராச்செட்டிங் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 3 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்திருக்கேன். எந்த டைப் ஆஃப் யான்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 100% அக்ரலிக் யான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 3.5 mm ஹூக், சிசர்ஸ், நெக்ஸ்ட் டார்னிங் நீடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி சர்க்கிள் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, இது மாதிரி 2 பண்ணணும். நான் 1 வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிறணும். ஓகேவா, ஓகே. நம்ம இந்த சர்க்கிள் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் சர்க்கிள். நான் பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்க டியூட்டோரியல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜிக் சர்க்கிள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செயின் 2 1 2. இந்த செயின் 2 வந்து 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம 9 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஆல்ரெடி 1 பண்ணிட்டோம். ரிமைனிங் 9னா டோட்டலாக இந்த ரவுண்டில் 10 டைம்ஸ் டபுள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணியிருப்போம். ஸோ அகெயின் 9 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். 1 ஹாஃப் டபுள் குரோஷே, 3 லூப்ஸையுமே வெளியே எடுக்கணும் ஃபஸ்ட். ஓகே, அகெயின் நான் பண்ணி காமிக்கிறேன். யான் ஓவர் பண்ணிவிட்டு சென்டரில் இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். 3 லூப்ஸையுமே நம்ம வெளியே எடுக்கணும். ஓகேவா, செகண்ட் டைம் 3 4 5 6 7 8 9. ஸோ 9 டைம்ஸ் வந்து நம்ம ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு போட்ட செயின் 2ஓட சேர்த்து டோட்டலாக 10 டைம்ஸ். ஓகே, டெய்ல் எண்டை பிடிச்சி நீங்கள் இப்படி நல்லா இழுத்துக்கோங்க. ஸோ தட் சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம போட்ட ஃபஸ்ட்டு செயின் 1 2, இந்த செயின் 2ஓட டாப்பில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1 போட்டுட்டு டெய்ல் எண்ட் வந்து கொஞ்சம் லாங்காக விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்க்கும் இந்த யான் தான் யூஸ் பண்ண போகிறோம். லாங்காக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 1ல் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ரவுண்ட் 2 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம எப்போவுமே பண்ணுவோம்ல, அந்த வி ஸ்டிச்சுக்கு அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுவோம்ல, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேவா, இது ஒரு ஸ்டிச், இது ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே ஸ்டிச். ரெண்டுக்கும் அப்படி சென்டரில் விட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஹூக்கை இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அந்த கலரை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கலர் கிராப் பண்ணிட்டேன். இப்போ செயின் 2 வந்து 1 ஹாஃப் டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகே, இந்த சேம் ஸ்பேஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஸோ 1 ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணுறது தான் இந்த ரவுண்ட். ஓகே, ஆல்ரெடி செயின் 2 1 ஹாஃப் டபுள் குரோஷே, இப்போ 1 ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம். ஸோ 2 half double crochet,
ஒவ்வொரு ஸ்டிச்சோட இன்பிட்வீன் கேப்லேயுமே நம்ம 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் நடுவில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யான் ஓவர் பண்ணிவிட்டு ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே. அகெயின் இன்பிட்வீன் கேப்ஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 2 வந்து நீங்கள் இந்த இன்பிட்வீன் கேப்பில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். ரவுண்ட் 2ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 20 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, ஒன் 2 ஓகே, ரவுண்ட் 2 வந்து எண்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ செயின் 1 2 இந்த செகண்ட் செயினோட இப்படி டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, 20 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம செயின் 1 போட்டுட்டு இதுக்கும் நம்ம லாங் டெயில் விட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு வேறு ஃபைபர் வச்சு ஸ்டஃப் பண்ணாலும் நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த யானையை ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரவுண்ட் 3ல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து இது ஒரு வி ஸ்டிச்சின் வி மாதிரி ஷேப்பில் இருக்கிறனால இது ஒரு வி, இது ஒரு வி, இது எல்லாமே ஒரு வி. இந்த 2 விக்கும் சென்டரில் ஹூக்கை இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்பிட்வீனில் விட போகிறேன். இந்த வீக்கும் இன்பிட்வீனில் ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 வி இருக்குல்ல, இதுக்கு இன்சைடில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? 2 இது வரும் இந்த ரவுண்டில். ஃபஸ்ட் வந்து இந்த 2 விக்கும் இன்பிட்வீனில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து செயின் 2 வந்து 1 டைம் டபுள் க்ரோஷே ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண மாதிரி. ஓகேவா? 2 வீக்கும் இன்பிட்வீனில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 வீக்கும் நடுவில் ஓகேவா இன்சைடில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த 1 வீக்கு சென்டரில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே 1 2. ஓகே, அகெயின் இந்த 2 வி ஸ்டிச்சஸ்க்கும் இன்பிட்வீனில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகேவா? இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே. வி ஸ்டிச்சில் வந்து 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுங்கள். 2 வி ஸ்டிச்சுக்கும் நடுவில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, பார்த்தா கிளியராக தெரியும். 2 இந்த வி ஸ்டிச்சுக்கும் நடுவில் 2 வாட்டி பண்ணியிருக்கேன். இது 2க்கும் நடுவில் 1. ஓகே, ஸோ 2 வீக்கு நடுவில் 1 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே. அந்த வியோட சென்டரில் 2 டைம்ஸ் ஹாஃப் 1 2. ரவுண்ட் 3 இப்படியே கண்டினியூ பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் ரவுண்ட் 3ஓட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ரவுண்டோட எண்டுக்கு வந்திருக்கேன். இந்த வி ஸ்டிச்சுக்கு இன்சைடில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே 1 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண அந்த செயின் 2ல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டாப் 1 2 செயின் 2ஓட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஜஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் செயின் 1 பண்ணிவிட்டு கொஞ்சம் லாங்காக டெயில் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் ரவுண்ட் 4 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 4க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்று கிளியராக இருக்கணும். நம்ம இந்த 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட செயின் என்னென்னா எப்போவுமே அதோட டாப்பில் இருக்காது. இந்த செயின் வந்து இதுதான். ஓகேவா?
இப்போ 2 டபுள் குரோஷே எடுத்துக்கிட்டோன்னா, ஹாஃப் டபுள் குரோஷே எடுத்துட்டோன்னா, அதோட அந்த செயின் வந்து இந்த செயின், நெக்ஸ்ட் உள்ளது வந்து இந்த செயின். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிங்கிளாக இருக்கும் போது அந்த ஹாஃப் டபுள் குரோஷியோட செயின் வந்து பேக்கில் தான் இருக்கும் எப்போவுமே. ஓகேவா? அந்த இது கொஞ்சம் கிளியராக இருந்தால் தான் நம்மளால் ரவுண்ட் 4 கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ரவுண்ட் 4 வந்து எங்கே நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணணுன்னா, நம்ம 2 ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு இந்த பிகினிங் ஒன்னில் பண்ணணும். இப்படி தானே நம்ம சர்க்கிள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம 2 இது பண்ணும் போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம்ல, இந்த ஹாஃப் டபுள் குரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு செயின் 1, சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. அகெயின் இங்கே நெக்ஸ்ட் ஸ்டிச் வருது பார்த்தீங்களா, அதில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம எங்கே ஹூக் இன்சர்ட் பண்ண போகிறோம்னா இந்த எண்டில் ஹூக் இன்சர்ட் பண்ண போகிறோம். 1 டைம் லாங் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா? யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இந்த ஹூக்கை வந்து இந்த லூப்பில் விடக்கூடாது. இந்த 1 ஹாஃப் டபுள் குரோஷே வர இந்த சென்டர் பாயிண்டில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. யானை வந்து நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துக்கோங்க. ஓகேவா? இழுத்துட்டு யான் ஓவர் பண்ணி ஹாஃப் டபுள் குரோஷேக்கு நம்ம 3 லூப்ஸ் இழுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் 3 லூப்ஸையும் இழுத்துடணும். ஓகே? நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் இந்த 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே ரவுண்டில் நம்ம 1 லாங் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். அந்த எண்டோட இடத்துல ஹூக் இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸையுமே யான் ஓவர் பண்ணிடணும். ஓகே? நம்ம வந்து இந்த ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம், லாஸ்ட் ரவுண்ட். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 ஓகே. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. அப்புறம் அந்த 1 ஹாஃப் டபுள் குரோஷேல நம்ம லாங் 1 ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். அகெயின் நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 லாங் ஹாஃப் டபுள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். 2 டைம்ஸ் நம்ம தொடர்ந்து பண்ண ஹாஃப் டபுள் குரோஷேல மேலே 1 டைம் சிங்கிள் குரோஷே. இந்த நமக்கு 1 ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணதில் 1 டைம் லாங் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணணும். ஓகே? இந்த ரவுண்ட் இப்படி தான் கண்டினியூ ஆகும். உங்களுக்கு நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. எண்டில் வந்து 2 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு எண்டில் எப்போவுமே நமக்கு இந்த லாங் ஹாஃப் டபுள் குரோஷேவாக தான் முடியும். ஓகே? லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, அதில் வந்து 1 டைம் லாங் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறேன். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பண்ண ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராப்பராக தெரிகிற இந்த சிங்கிள் குரோஷே ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். செயின் 1 லாங் டெயில் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பார்ட்டியும் நம்ம சேர்த்து வச்சு இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம 2 பக்கமுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ராங் சைடை வந்து ஒன்றா வச்சுக்கோங்க. இப்படி. ஓகேவா? இந்த டெயில் வந்து இப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எண்ட் பண்ணும் போது அதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு நம்ம ஹூக்கை வந்து நல்லா ஒரு ப்ராப்பர் சிங்கிள் குரோஷே ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே ஒரு
ஸ்டிச்சுக்குள்ளே ப்ராப்பர் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. யானை இந்த மாதிரி சேர்த்து கிராப் பண்ணிக்கணும். ஓகேவா? கிராப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செயின் 1 பண்ண போகிறோம். ஓகே, செயின் 1 போட்டுட்டு சேம் ஸ்டிச்சுக்குள்ளேயே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. பார்டருக்கு எல்லாமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே. ஓகேவா? சேர்த்து வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட் இருக்க செயின்குள்ளேயும் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற அடுத்த செயின்குள்ளேயும் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அகெயின் நெக்ஸ்ட் செயின், நெக்ஸ்ட்டு சர்க்கிளில் இருக்க நெக்ஸ்ட்டு செயின், இப்படி சேர்த்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு செயின், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்குள்ள நெக்ஸ்ட்டு செயின். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணுங்கள். ஃபுல்லாக பண்ணிட வேண்டாம். நான் வந்து இப்படி சர்க்கிள் பண்ணிவிட்டு இவ்வளோ கேப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி வந்து ஸ்டஃப் பண்ணுறது, எப்படி என் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இப்படியே பண்ணிட்டு வந்திருக்கேன். பண்ணிவிட்டு இந்த கேப் இருக்குது. இந்த கேப்பில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஹூக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்மளோட யான் எல்லாத்தையுமே உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ இப்படி சிங்கிள் க்ரூஷே கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதிலே வந்து நான் ஹேங் பண்ணுறதுக்கு நான் அந்த ரோப் பண்ணிடுறேன். எப்படின்னா, நம்ம ஹேங்கிங்க்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி யானை விட்டுக்கோங்க. ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹேங்கிங்க்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு யானை வந்து இந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணிக்கிறணும். ஓகே, ஹேங்கிங் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக இழுத்திங்கன்னா எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்படியே சிங்கிள் க்ரூஷே கண்டினியூ பண்ணிடுங்க. அப்படியே சிங்கிள் க்ரூஷே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக இருக்கும் இந்த தொங்க போடுறது. ஓகேவா? தனியாக வேணாலும் நீங்கள் முடிச்சுட்டு தனியாக நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங் லூப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே தான் நம்ம ஃபுல்லாக எண்ட் வரையும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸையுமே சேர்ந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ட் வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக் வச்சு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. டார்னிங் நீடில் யூஸ் பண்ணி அந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இடம் அப்படி தெரியாத மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம செயின் 1 எதுவுமே போடாமல் அப்படியே யானை கட் பண்ணிக்கோங்க. நீடில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஹூக்கை இப்படி பேக்லேருந்து இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஓகே, இப்படி பண்ணியிருக்கோங்க. நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பண்ண சிங்கிள் க்ரூஷியோட இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். பேக் லூப்புக்குள்ளே மட்டும் ஹூக் உங்கள் டார்னிங் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு இன்விசிபிள் ஸ்டிச்சாக இருக்கும். நமக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் ஆர்னமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொன்றும் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த 2 காம்பினேஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்கும்.
இது ஒரு க்யூட்டான ஆர்னமெண்ட்டாக, யூனிக்கான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயில் தொங்க போடுற ஒரு ஆர்னமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக இதை பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டில் என்ன டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பாய்.